கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரில் இந்த புதிய நாளில் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் புதிய கிருபைகள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. வேதத்துல அநேக புஸ்தகங்கள் இறைவனுடைய அருளினால எழுதப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க அது ஏதுவான ஆலோசனை கருவிகளாய் காணப்படுகின்றன. அவற்றுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படிப்பட்ட சிறப்பான புத்தகங்கள்ல நெகேமியாவின் புஸ்தகம் கூட போற்றுதற்குரிய ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில பாத்திரக்காரனாய் அவன் பணியாற்றின பொழுது, அவனுடைய தேசம் பாழ்பட்டது என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் துக்கித்து அழுது ஒரு வெற்றியை காண்கிறவனாய் காணப்படுகிறான். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற பணியிலே தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்படுகிறான். 52 நாட்கள்ல அது அலங்கத்தை கட்டி முடிக்கிறான். இன்றைக்கும் இந்த தியானம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பற்றுக்கொடாய் காணப்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. இந்த தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. நாம் சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அதையும் முகம் காட்டும். துக்கம் சங்கடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் முகம் காட்டும். இடத்திற்கு இடம் நம்முடைய உள்ள கிடக்கை வெளிக்காட்டுகிற ஒன்று முகம். இங்கே பாத்திரக்காரனாக பணியாற்றின நெகேமியா தன் தேசம் பாழாக்கப்பட்டதை அறிந்து அந்த துக்கத்திலே அவன் அழுது மன்றாடி செபித்து தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய பெற்றோர் பாவங்களுக்காக, முன்னோருடைய பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடி ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவன் அடியெடுத்து வைக்க முற்படுகிறான். அப்படி அடியெடுத்து வைக்கும் பொழுது அவன் ராஜாவுக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிற பொழுது ராஜா இவனை பார்த்து, இதுவரை உன் முகம் துக்கமாய் இருந்ததில்லையே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய மன கிளேசங்கள், மன பாரங்கள், மன அழுத்தங்கள் மற்றவர்களுக்கு அது காட்டி கொடுத்து விடும். அப்படி காட்டி கொடுத்து கேட்கும் பொழுது ஏன் துக்கமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மன பாரங்களை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் ஒரு ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். வேதத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவள் துக்க முகத்தோட, தனக்கு வாரிசு இல்லை, தனக்கு பிள்ளை இல்லை என்கிற நிலையில அவள் துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை மன்றாடுகிறாள். வேதம் சொல்லுகிறது, ஏலி அவனிடத்துல பேசினதற்கு பின்பதாக அவளுடைய முகம் துக்க முகமாய் காணப்படவில்லை என்று சொல்லி. இங்கே ராஜா, ஏன் துக்கமாய் இருக்கிறாய், உன் மன சஞ்சலம், மன போராட்டம் என்ன என்று சொல்லி விசாரித்து அவனுக்கு காரியங்களை செய்த பொழுது அவன் எல்லாம் மாற்றப்பட்டவனாய் அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய துக்கம், நம்முடைய சங்கடங்கள், மன பாரங்கள், கஷ்டங்கள், பலகீனங்கள், இயலாமைகள், சோர்வுகள், இவை எல்லாவற்றையும் என் தேவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவர் விசாரிக்கும் பொழுது அவரிடத்தில் சொல்ல முற்படுவோம் என்று சொன்னால், மன பாரத்தை இறைவனத்தை இறக்கி வைப்போம் என்று சொன்னால் வெற்றியின் காரியங்களை என் தேவன் தருவார் என்பதுல மாற்றமில்லை. அன்புக்குரியவர்களே, சவுலும் சரி, சவுலுடைய படை வீரர்களும் சரி, போர் முகத்துல துக்கத்தோடு காணப்பட்டார்கள். அங்கே அந்த துக்கத்தோடு காணப்படும் நிலையை தாவீது விசாரிக்கும் பொழுது தேவனுடைய துணையை கொண்டு அந்த துக்கங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறான். இன்றைக்கு மாற்றி அமைக்க வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்தில் நம்மை கொடுப்போம், வெற்றியான வாழ்க்கையை காண்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய துக்கங்கள் மாற, எங்களுடைய சங்கடங்கள் மாற நீர் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு அடியெடுத்து வைக்கவும் வெற்றிகளை காண வராட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.